ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலேயே எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு ஒரு பிளேஸ் யோசிச்சுட்டே இருந்தோம். பட் போகவே முடியல. அஸ்வினிக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்கல. முந்தா நேத்து கூட நாங்கள் போலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு அதுக்குள்ளேயும் ஒர்க் வந்துச்சு, அதனால போக முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில வரைக்குமே ஒரே யோசனையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்க கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திரால இருக்க தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் கிளம்பியிருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து நாங்க வரனால நாங்க பாத்தீங்கன்னா திருவள்ளூர் வழியா வரோம். ஸோ சென்னையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா நீங்க கும்மிடிப்பூண்டி ஸோ அந்த வழியில போனீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 92 கிலோமீட்டர்ஸ்லயே உங்களால ரீச் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க திருவள்ளூர் சுத்தி போனீங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் அதிகமாகும். எங்க வீடு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு. அதனால நாங்க பாத்தீங்கன்னா திருவள்ளூர் வழியில தான் வந்தாகணும். ஸோ அதனாலதான் நாங்க இன்சைட் வரோம். எவ்வளவு பனின்னு பாருங்க. 6 மணி ஆச்சு. ஆனா இன்னி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த சைட்லாம் பாருங்களேன், ஃபுல்லா பனியா தான் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லா ஒயிட் ஒயிட்டா இருக்கு. காலங்காலத்துல எந்திரிக்கும் போதே செம குளிரா இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஃபுல்லா பனியா இருக்கு. பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? பாருங்க எவ்வளவு பனியா இருக்கு. அந்த சைடு பாருங்க எதுவுமே தெரியல. என்னடா இது, நம்ம கொடைக்கானல்ல இருக்கோமா? ஆனா இனி ரொம்ப பனியா தான் இருக்கு. உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. பட் அதே மாதிரி இந்த ரூட் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூட் இதுதான். சோ இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா திருவள்ளூர் போற சைடு. பாத்தீங்கன்னா வைங்களேன், சுத்தியுமே 2 சைடுமே பாத்தீங்கன்னா மரம் இருக்கும். நடுவுல நம்ம கார் மட்டும் போகும். செமையா இருக்கும். அதுவும் இப்ப காலையில டைம்னாலதான் ஃப்ரீயா இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா செம டிராபிக்கா இருக்கும். இங்க பாருங்க, வர வழியில எங்களுக்கு இந்த ஹிடன் ஸ்பாட் ஒண்ணு கிடைச்சது. செமையா இருக்குல்ல இங்க இருந்து பார்க்கவே. இல்ல இந்த சைடும் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. இந்த நாங்க பாத்தீங்கன்னா நோ டோல்ஸ் தான் கொடுத்தோம். அதனால எங்களுக்கு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வருது. சோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நாங்க வர வழி ஃபுல்லாமே கிராமமா இருக்கு. அதனால இந்த மாதிரி நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் எங்களால பார்க்க முடியுது. பாத்தீங்கன்னா நாங்க ஹில்ஸ்குள்ள போக போறோம். பாத்தீங்களா இந்த லொகேஷன் பார்க்கவே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம அந்த டோல்கேட்ல போயிருந்தோம்னு வைங்களேன். சோ அந்த ரோட்ல பைபாஸ் ரோட்ல போயிருந்தா இந்த மாதிரி எல்லாம் இயற்கையை ரசிக்க முடியுமான்னு தெரியல. இங்க பாருங்க ஒரு குரங்கு கூட இருந்துச்சு. வேற லெவல்ல இருக்கு இந்த ரூட். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இந்த ரூட். கொடைக்கானல் செம்மையா இருக்குல்ல. வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்க மாதிரி இருக்கு. இங்க பாருங்க இந்த ட்ரீஸ் எல்லாமே பாருங்களேன். பார்க்கவே ஃபாரஸ்ட்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். சோ அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக் போஸ்ட் எல்லாம் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி இது டிராபிக் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கு. பாருங்க ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீஸ் தான்ப்பா இது. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீஸ் தான் போட்டிருக்கு. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீஸ் தான் போட்டிருக்கு இதுல. அற்புதமான லொகேஷன். ஆமா. ஆனா அது நாங்க ஏன்னா ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணலன்னா உங்களுக்கு அங்க போய் நேர்ல போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம். சோ அங்க நீங்க சில பேர் போயிருப்பீங்க. சப்போஸ் ஆந்திரா போற வழியில போயிருந்தீங்கன்னா. ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. எனக்கு எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட் அது. பாருங்களேன் இந்த ரூட் பாத்தீங்கன்னா சுத்தியுமே பாருங்க வயல்வெளி தான். இங்க பாருங்க உங்களுக்கு பக்கத்திலேயே காட்டுறேன். சுத்தி வயல்வெளி எல்லாம் கிராமத்துல இருக்கவங்க எல்லா ஆளு பாருங்க ஃபிஷ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த சைடு டிராக்டர்லாம் இருக்கு.
அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ள நம்ம வந்து வில்லேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னு சொல்லுவாங்களா, சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த சைடு ஃபுல்லா பாருங்களேன், செம்மையா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிட்டில எல்லாம் இந்த மாதிரி இல்ல கிடையாதுல்ல. பாருங்களேன், அழகா இருக்கு. பாருங்களேன், பா, காத்து அப்படியே சில்லுன்னு அடிக்குது. கிராமத்துல இருக்கிறதே ஒரு தனி ஃபீல் தால. ஏன்னா இங்க இருந்து மாம்பாக்கம் போட்டிருக்கு 0.5. ஆனா வேற மாம்பாக்கம் தானே அது. ஆனா எல்லாம் நம்ம சென்னையில இருக்க ஊர்ல இங்கேயே வச்சிருக்காங்க. வா, சுத்தியுமே போற வழி எல்லாமே இப்படிதாங்க இருக்கு. இதை விட இதை விட வேற என்னங்க வேணும் அப்படின்னு அதுல வரும்ல, ஏதோ ஒரு ஆட்ல அந்த பால் விளம்பரத்துக்கு. சோ அதே மாதிரிதான் இருக்கு. ஆரோக்கியா பால். ஏய் ஆமால, கீழ அந்த பாலத்துக்கு கீழ எடுப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா அது வேற பாலமா கூட இருக்கலாம்ப்பா. சோ காய்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊத்துக்கோட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தடாக் வந்து அந்த வழியில தான் நம்ம வந்து போக போறோம். சோ டைம் வந்து பாத்தீங்கன்னா 7:14 வந்து ஆகுது. நம்ம வந்து நான் தான் சொன்னேன்ல என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வந்து ஒண்ணு போறோம்ட்டு. சோ அந்த ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து 27 மினிட்ஸ் இருக்கு அதை ரீச் பண்றதுக்கு. வாங்க போலாம். வா, இங்க பாரு, ஆந்திரா வண்டி வருது. ஏன்னா எல்லா லோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாரிஸ் எல்லாம் வந்து பாருங்க எவ்வளோ இதா தூக்கிட்டு போறாங்க. சோ இந்த சைட் பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கு. இந்த சைட் பாருடா, ட்ரீஸ். வா, அப்படியே ஊட்டில இருக்கிற மாதிரியே இருக்குல்ல ட்ரீஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. வா. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பார்டர் கிட்ட வந்துட்டோம் போல. எல்லா போர்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குலதான் வந்து எழுதியிருக்காங்க. சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போறதுக்கு வந்து 20 மினிட்ஸ் இருக்கு. நம்ம ஸ்பாட்னா என்னோட ஃபேவரட் ஸ்பாட் சொன்னல அதுதான். தடாக் இனி கொஞ்சம் அங்கிருந்து மறுக்கா வந்து 1 hour போகணுமாமா. அதுதான் வரேன். ஆனா நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா இந்த வழியில சப்போஸ் நீங்க வர மாதிரி இருந்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ கொஞ்சம் பார்த்து பார்த்துதான் வரணும். ரொம்ப மைன்யூட்டா இருக்கு, கண்ணே தெரியல. 2 தடவை வேற நாங்க வந்து ஸ்பீட் பிரேக்கர் தெரியாம ஏத்தி இறக்கிட்டோம். அதனால இந்த வழியில வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் வரணும். பாருங்களேன், மங்கீஸ் எல்லாம் இருக்கு ரோட்ல. பாருங்களேன், இந்த ரோட்ல நம்ம மட்டும்தான் போறோம். 1 2 வண்டி தான் போயிட்டு போயிட்டு வருது. பின்னாடி ஒரு கார் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வருது. செமையா இருக்கு. ஓ மை காட், எங்கேயோ ஒரு காட்டு பகுதிக்குள்ள எங்களை வந்து பாருங்க. அம்மி, காட்டு பகுதிக்குள்ள போய் வேற எங்களை வந்து இந்த சைடு பாருங்கப்பா எப்படி இருக்குன்ட்டு. ரோடு வந்து பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்குன்ட்டு. அந்த வழி போற வழி எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும் இந்த வழியில. பிகாஸ் ஆப்போசிட்லயே கொஞ்சம் வண்டிஸ் எல்லாமே வருது. சோ காய்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வந்து போனோம். சோ
சாய்பாபா டெம்பிள் தான் என்னோட ஃபேவரட் ஸ்பாட். ஸோ அங்க வந்து நம்ம வந்து போயிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பை வந்து எகெயின் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 hour இருக்கு இங்கிருந்து வந்து காமிக்குது தடா போகிறதுக்கு. பட் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எகெயின் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் வந்து எடுப்போம் சாப்பிடறதுக்காக. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணிடுவோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் இருக்கு நம்ம தடா ரீச் பண்றதுக்கு. சோ காய்ஸ் ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மலை தெரியுதா? சோ அந்த மலை தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி. ஆனா நாங்க வந்து திருப்பதி வந்து போகணும் நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். அது எப்ப போவோம்னு தெரியல. இதோட செகண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆந்திராக்குள்ள வந்து என்டர் ஆகுறோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ லேண்டுக்கு வந்து போறோம். இப்போ செகண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா தடாக்கு வந்து வந்தோம். தேர்ட் டைம் வந்து இன்னொரு தடவை வந்து திருப்பதிக்கு வருவோம். எப்போன்னு தெரியல. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தடா வந்து இனி கொஞ்ச நேரத்துல வந்து ரீச் பண்ண போறோம். இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வரும்போதே உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து தடா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு காமிச்சிருக்கோம். அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தடா ஊருக்குள்ள போறதுக்கு வந்து ஒரு ரூட் போகும். நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் போறனால சோ அந்த சைடு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தடா பஸ் ஸ்டாண்ட். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட்டோ புடிச்சுதான் வந்து போகிற மாதிரி இருக்கும் தடாக்கு. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ். ஃபால்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ எகெயின் நம்ம வந்து ட்ரிப்பை வந்து கண்டினியூ வந்து பண்ண போறோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes கூட நாங்க வந்து ரீச் பண்ணிடுவோம். பிகாஸ் 12 கிலோமீட்டர் தான் இன்னும் இருக்கு. சரி, வாங்க போலாம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தடா போகிறதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரூட் வந்து போக போக வந்து அப்படியே இன்டீரியரா உள்ள சின்ன ரோடா வந்து போகுது. ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள வந்து போகுது. யாருமே வந்து வழி வந்து நாங்க கேட்டுதான் இப்ப வந்து போறோம். ஏன்னா வந்து நாங்க வந்து இந்த ரோட்ல தான் வந்தோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல அது சடனா வந்தனால ஸ்பீட் பிரேக்கர். ஸோ நாங்க வந்து இந்த வழியில வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெரியலன்ட்டு திரும்பி எகெயின் போகும்போது 2 பேர் வந்து பைக்ல வந்தாங்க. அவங்களும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் தடாக் தான் வந்திருக்காங்க போல. ஸோ அவங்க ரூட் கேட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா நாங்க வந்த வழி தான் சொன்னாங்க. எகெயின் நாங்க வந்து அந்த ரூட்ல தான் வந்து போயிட்டு இருக்கோம். வந்து பார்ப்போம் இனி எவ்வளவு தூரம் இருக்குன்ட்டு. ரூட் வந்து பாருங்க எவ்வளோ சின்னூண்டு ரோடா இருக்குன்னு வந்து பாருங்க. எங்களுக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதே வந்து கஷ்டமா இருந்துச்சு. 2 3 தடவை போயிட்டு போயிட்டு ரிவர்ஸ் வந்து தான் மாத்தி மாத்தி வந்து போயிட்டு இருக்கோம். மக்களே கடைசியா 1/2 மணி நேரம் உள்ள சுத்தி சுத்தி எப்படியோ நம்ம வந்து மெயின் ரூட்டை வந்து புடிச்சிட்டோம். Continue for 5 kilometers. இப்பதான் வந்து மனசே வந்து இதா இருக்குது. ஒரு நிமிஷம் இதாயிருச்சு நான் பாத்துக்கோங்களேன். அது வேற இந்த கூகுள் மேப்பை நம்பி போனா இப்படிதான் ஃபுல்லா சுத்த விட்டுருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் வந்து சுத்த விட்டுருச்சு. 10:55 நம்ம ரீச் ஆயிடுவோம்னு சொல்லுது. பாப்போம். ஏய் எங்கடா இருக்கு ஃபால்ஸ்? இனி எவ்வளவு தூரம் போகணும்? ஏய் நடிக்காத, உனக்கு தெரியும்ல, சொல்லு. தெரியாது.
போட்டிருக்காங்கப்பா. வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ். ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபால்ஸ கண்டுபிடிக்க நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தாங்க தெரியும். பெட்ரோலே 7 கிலோமீட்டர்ஸ் இன்னும் எல்லாம் ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க போலயே. விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து பாத்துக்கோங்க மக்களே. 8 o'clockல இருந்து 4 PM வரைக்கும் தான். ஓகேவா? ஸோ காய்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு. அப்படியே இந்த சைடு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஸோ இங்க வந்து பார்க்கிங் ஃபீ எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் வெஸ்ட். ஓகேவா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா தடாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். Continue for 3 kilometers. ஸோ காய்ஸ், ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி முத்தி 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பட் ஆனாலுமே நம்ம வந்து எப்படியோ வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, see you back in the next video.